அஸ்ஸலாமு அலைக்கும். நான் என்னோட சேனல்ல நான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது என்ன வீடியோன்னு சொன்னா, நான் கட்டுறது சமையல்ல இருந்து நான் கொஞ்சம் பொருள்களை நான் வாங்கியிருந்தேன். நான் ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். அது என்னன்னா, பொருளுக்கு சரியில்லை. அதனால நான் அந்த பொருளுக்கு சரியில்லைன்னு சொல்லி நான் வீடியோ கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் அந்த வீடியோ இப்ப கொஞ்சம் ரீச் ஆகி போயிட்டு இருக்குது. அந்த வீடியோ போடுறதுனால நான் கட்டுற சமையல்ல இருந்து அவங்க எனக்கு அவங்க தப்பே இல்லாத மாதிரியும் நான் தப்பு பண்ண மாதிரி அவங்க ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி நான் கட்டுறது சமையல்ல அவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ நான் பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட பொருள் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். நான் பொருள் வாங்கி 1315 ரூபாய்க்கு பொருளுக்கு வாங்கியிருக்கிறேன். வாங்கி பொருளுக்கு அவங்களும் அனுப்பிச்சிருந்தாங்க. பொருளுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொருளை பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தானே யாருக்கா இருந்தாலும் பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வாங்கி ஓபன் பண்ணி பிரிச்சு பார்த்ததுல கிழங்கு எல்லாமே வேஸ்டா தான் இருந்தது. நான் அதையுமே அவங்களுக்கு 30ஆம் தேதி ஜனவரி 30ஆம் தேதி எங்களுக்கு பொருள் வந்தது. பிப்ரவரி 2ஆம் தேதியே நான் அவங்களுக்கு நான் வீடியோ நான் அனுப்பிச்சிருக்கிறேன். கிழங்கெல்லாம் எங்களுக்கு சரியில்லை, எல்லாமே காஞ்சி இருக்குது, ஒரு கிழங்கு தான் நல்லா இருந்து பாக்கி எல்லாமே காஞ்சிருக்குன்னு சொல்லி பிப்ரவரி 2ஆம் தேதி ஆர்டர் பண்ண 2 நாளில பொருள்களை வந்துருச்சு. நான் மொடவாட்டு கிழங்கு நான் முதல்ல வாங்கினதும் இல்லை, நான் யூஸ் பண்ணதும் இல்லை. நான் இந்த யூடியூப் சேனல்ல நான் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். நான் வாங்கினது 2 நாள் வந்ததுமே அப்பவே நான் கிளீன் பண்றதுக்கு வேண்டி மொடவாட்டு கிழங்கு எடுத்து கிளீன் பண்ணும்போது ஃபுல்லா உள்ள எல்லாமே காஞ்சிருந்தது. அப்பவே நான் போட்டோ எடுத்து அவங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். நான் அனுப்பிச்சு விட்டு, மேடம் கிழங்கெல்லாம் சரியில்லை மேடம், ஒரு கிழங்கு தான் நல்லா இருக்கு, ஃபுல்லா காஞ்சிருக்குன்னு சொன்னப்போ அவங்களே என்ன சொன்னாங்க, இந்த தடவை அப்படி வந்திருக்கலாம், நான் அடுத்த தடவை அனுப்பும்போது நான் கரெக்டா அனுப்பிச்சு விடுறேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்க பொருள் 1315 ரூபாய்க்கு வாங்கின பொருள் வேஸ்ட் ஆயிருச்சுன்னு ஆதங்கத்துல நாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம். நாங்க ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, 6 மாசம் கழிச்சு இப்ப போன்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி அவங்க மேல தப்பு இல்லாத மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்க ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கிறோம். அவங்க நிறுத்தி நிறுத்தி நாங்க ஃபுல்லா போட்ட வீடியோவை அவங்க ஃபுல்லா காட்டவே கிடையாது. அவங்க விரல வச்சு நிறுத்தி நிறுத்தி அவங்களோட ஃபேவரட்டாவே அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு சாதகமாவே அவங்க கரெக்டா பேசி பேசி அவங்க விரல நவுத்தி நவுத்தி அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. கிழங்கு எனக்கு வந்த அன்னைக்கே நான் கிளீன் பண்ணி நான் அந்த கிழங்கு கிளீன் பண்ணதுல ஒரு கிழங்கு தான் நல்லா உருப்படியா வந்தது, பாக்கி எல்லாமே வேஸ்ட் தான். நான் அந்த அன்னைக்கே நான் போட்டோவும் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். கிழங்கெல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சு மேடம் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த ஒரு கிழங்க வச்சு அதுவும் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அதை சூப்பு வீடியோ எடுத்து வச்சு நான் காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். அப்ப என்னோட சேனல்ல அப்லோட் பண்றதுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு கிழங்கையுமே நான் சூப்பு வச்சு வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். நான் எடுத்து நான் என்னோட வீட்டுல வேலைகளாம் இருந்தனால அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. 1 மாசம் கழிச்சு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன். அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த கிழங்கு நீங்க வச்சு 1 மாசம் கழிச்சு நீங்க யூஸ் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் எடுத்த போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சது அடுத்த நிமிஷமே அந்த அன்னைக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். இவங்களுக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். அது எல்லாமே தெளிவாக நான் வச்சிருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட நான் எடுத்து நான் காட்டுறேன். நான் அவங்கள்ட்ட நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது எல்லாமே வாட்ஸ்அப்ல பேசினது, நான் பணம் அமௌண்ட் அனுப்பிச்சது எல்லாமே இருக்குது. நான் லாஸ்ட்ல இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் எல்லாமே நான் வீடியோ கரெக்டா நான் அப்லோட் பண்றேன். அடுத்து நான் நெய்யை பத்தி நான் பேசுறேன். நான் நெய் டப்பாவை எல்லாருமே காலி டப்பாவை காட்டுறீங்க காலி டப்பாவை காட்டுறீங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. காலி டப்பாவை நான் எதுக்காக நான் காமிச்சேன்னு சொன்னா, இவங்க கொஞ்ச நாளைக்கு நெய் கெட்டே போகாது அப்படின்னு சொன்னதுக்காக தான் நான் அந்த நெய் டப்பாவை நான் காட்டியிருக்கிறேன். 1 மாசத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எதுக்காக நான் காமிச்சுக்கிறேன்னு சொன்னா, இவங்க நாட்டு மாட்டு நெய்ன்னு சொல்லலாம். நாட்டு மாட்டு நெய்யில நெய் பிளேவர்ல கொஞ்சம் கூட ஸ்மெல்லே வராதா, சுத்தமா ஸ்மெல்லே வராதா? எந்த நெய்யா இருந்தாலும் கொஞ்சமா ஸ்மெல் வரும்ல, எதுவுமே வராது, மருந்துக்குனே இருக்கட்டுமே. காசு கொடுத்து வாங்கிட்டோம், காசு கொடுத்து வாங்கி அதை வேஸ்ட் பண்ண முடியுமா? அது என்ன பண்ணா, நாங்க யூஸ் பண்ணிட்டு 1 மாசத்துல டப்பா இந்த மாதிரி ஆயிருச்சு. அது இவங்க என்ன சொல்றாங்க, வலிச்சு தின்னுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வலிச்சு தின்னுட்டேன்னா, நான் வலிச்செல்லாம் தின்னுட்டேன்னா காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். இவங்களோட சேனல்ல அப்லோட் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க, சும்மா கொடுத்த மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க சும்மா ஒண்ணும் கொடுக்கல, நான் காசு போட்டு உழைச்ச காசுல, கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல நான் வாங்கி அதை யூஸ் பண்ணிருக்கிறேன். யூஸ் பண்ண என்னோட வயிற்றுச்சல நான் சொல்றேன். நான் நெய் இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு ஒவ்வொரு பொருளுக்குமே நான் கரெக்டான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். நெய் வாங்கி அது உடனே தீக்கலன்னு சொன்னா, அந்த 1 மாசம் வச்சிருந்தோம்னா அந்த 1 மாசத்துக்குள்ள நெய்யை பூரா பூசல் பிடிச்சு போயிருக்கும்.
நாங்க ஈர ஸ்பூன் எல்லாம் போட மாட்டோம், எப்பவுமே சுத்தமான ஸ்பூன் தான். எல்லாமே நாங்க நெய் வாங்காதவங்களும் கிடையாது. நாங்க நிறைய பிராண்ட் வாங்கி நாங்க யூஸ் பண்ணிருக்கிறோம். நல்ல நெய்யெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். உடனே எவ்வளவு கெட்டு போனதா நாங்க பார்த்ததே கிடையாது. உங்கள்கிட்ட வாங்கிதான் சீக்கிரத்துல கெட்டு போயிருக்குது. அதே வாங்கி நாங்க வந்து ஒரு மாசத்துக்குள்ளேயே முன்னாடி தீர்த்துட்டோம். இல்லன்னு சொன்னா அது அப்பவே வந்து நெய்யோட பூரா பூசணம் பிடிச்சு போயிருக்கோம். நாங்க அப்படியே பூசணம் பிடிச்சிட்டு அந்த நெய் போயிருக்கும். ரெண்டாவது நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, பழைய இரும்பு கடையில போய் டப்பா வாங்கிட்டு வந்து இவங்க காட்டுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி பழைய டப்பா போய் நாங்க வாங்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அந்த நெய் டப்பா வந்து இரும்பு கடையில இருந்து எங்கேயோ எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க மேடம். அந்த நெய் டப்பா வந்து நாங்க வாங்க கிடையாது. நீங்க எந்த கடையில வாங்குறீங்கன்னு அது உங்களுக்கு தான் மேடம் தெரியும், அது எங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க அனுப்புன ப்ராடக்ட் டப்பா தான் அந்த டப்பா. நாங்க காமிச்சது அந்த டப்பா தான் நாங்க காமிச்சோம். நாங்க போய் இரும்பு கடையில வாங்கிட்டு வந்து காமிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லைங்க மேடம். பருப்பு பொடிக்கு எங்களுக்கு அடுத்தது சொன்னாங்க, இது குழந்தைகளுக்கு கொடுக்குற பருப்பு பொடின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட ஆர்டர் கேட்டிருந்தப்போ அவங்க வந்து பொருளோட டீட்டெயில்ஸ் தான் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல வந்து ரசப்பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடி, அது மாதிரி பருப்பு பொடின்னு மட்டும் தான் லைனா போட்டிருந்தாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் கரெக்டா வந்து தெளிவாலாம் அவங்க எழுத கிடையாது. எழுதிருந்தாங்கன்னா நாங்க வந்து சரி பருப்பு பொடி இப்படித்தான் இருக்குங்கிறத நான் நம்பி இருப்போம். அந்த மாதிரிலாம் அவங்க அந்த மாதிரி கரெக்டா குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் போட்டதே கிடையாது. நான் வந்து பருப்பு பொடி வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு இருக்கிறேன், சூப்பர் மார்க்கெட்லயும் வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த பொடியோட டேஸ்ட் நீங்க அனுப்பிச்ச பொடியில சுத்தமாவே அது கிடையவே கிடையாது. அதுல வந்து அந்த டேஸ்ட் இல்லாதனாலதான் நான் வந்து உங்கள்ட்ட வந்து நாங்க சொன்னேன். அது சொன்னாக்க நீங்க வந்து நாங்க சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு நீங்க ஒவ்வொரு விளக்கமா புதுசு புதுசா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களோட நியாயத்தை சொல்றீங்களா, நாங்க எதுக்காக அப்படி சொல்றோங்கிறத நீங்க வந்து சமாளிச்சு பதில் சொல்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீங்க பதில் சொல்லி நீங்க செஞ்ச தப்ப வந்து நீங்க அப்படியே மறைச்சிடுறீங்க. ஐயோ நாங்க அப்படி வந்து நாங்க அனுப்பல, இவங்க வந்து அப்படி பண்றாங்க இப்படி சொல்றாங்கனால நீங்க வந்து நீங்க சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க. நாங்க வாங்குற பொருள் எதுவுமே நல்லா இல்லைங்கிறத நாங்க தெளிவாக ஒவ்வொன்றா நாங்க தெளிவா நாங்க சொல்லிட்டு வரோம். நீங்க வந்து நாங்க வீடியோ பாத்தீங்கல்ல, நாங்க அப்லோட் பண்ண வீடியோ பாத்தீங்கல்ல, நாங்க அப்லோட் பண்ண வீடியோ ஃபுல்லாவே நீங்க போட வேண்டியதானே. நீங்க வந்து நாங்க போட்ட வீடியோவை நிறுத்தி 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 நீங்க அப்லோட் பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. கரெக்டா நீங்க அப்லோட் எங்க மேல குற்றச்சாட்டு இருந்ததுன்னா நீங்க தெளிவா நீங்க காமிச்சிருக்கணும். நீங்க அந்த மாதிரி போடவே இல்லை. நீங்க சிரிச்சுட்டு பேசுறதுனால நீங்க வந்து சமாளிக்கிறீங்கிறது நல்லாவே தெரியுது எனக்கு. கருவாடை பத்தியும் நீங்க ஒரு விளக்கம் சொல்லியிருந்தீங்க. அந்த கருவாடுக்கும் நான் ஒரு விளக்கம் காமிச்சு தரேன். கருவாடுன்னா காஞ்சிதான் இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. நீங்களும் கருவாடுன்னா இப்படித்தான் இருக்கும், வஞ்சர மீன் கருவாடு இப்படித்தான் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. வஞ்சர மீன் கருவாடு வாங்கி பார்த்தவங்களுக்கு தெரியும். நானும் வாங்கி கருவாடை வாங்கி நிறைய வேற சேனல்ல இருந்து வாங்கி என்னோட சேனல் அப்லோட் பண்ணிருக்கிறேன். அதையும் நீங்க வந்து நகர்த்தி விட்டுட்டு நீங்க அதை வந்து ஓட்டி விட்டுட்டு நீங்க வேற வேற இதை காமிச்சிட்டு இருக்கிறீங்க. அதை நீங்க தெளிவா நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நான் வந்து மதுரையில இருந்து நான் கருவாடு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். ஒரு மாசத்துக்கு பக்கமாச்சு. அந்த கருவாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. புழுகு வச்சிருக்குதா, இந்த பாருங்க. இந்த கருவாடு வாங்கி ஒரு மாசம் ஆச்சு. புழுகு வச்சிருக்குதா, நல்லா தெளிவாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. புழுகு வச்சிருக்குதா பாருங்க. இந்த கருவாடை பாருங்க, ஏதாவது புழுகு வச்சிருக்குதா பாருங்க. ஒண்ணுமே கிடையாது, ஈரப்பதமா தான் இருக்குது கருவாடு. இது பாருங்க, கருவாடு வந்து ஈரப்பதமா தான் இருக்குது. பாருங்க, அமுத்தியா நான் காட்டுறேன். இது சொன்னாக்கா பால் சுறா அந்த சுறான்னு சொல்லி நீங்க பேச்ச மாத்துறீங்க. பாருங்க கருவாடு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு மாசம் ஆச்சு, எப்படி இருக்கு பாருங்க கருவாடுங்க பாருங்க. நீங்க 100 வியூஸ் 200 வியூஸ் சொல்றீங்க. 100 ஓடனாலும் 200 ஓடனாலும் அது எனக்கு பெருமை தான். நீங்க ஃபுல்லா என்னோட வீடியோ போய் நீங்க பாக்கலாம். உங்க வீடியோ போட்டுதான் எங்க வியூஸ் வருதுன்னு நீங்க அந்த மாதிரி சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாம் வேணாம். எங்க வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு மில்லியன் வியூஸ் எல்லாம் எங்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. எங்க சேனல் வந்து இப்பதான் நாங்க ரீச் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்க வீடியோ அப்லோட் பண்ணி ரீச் ஆகுது நீங்க நினைச்சுக்கவே வேண்டாம். எங்க வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. 2000 பேர் 3000 பேர் எல்லாம் பாத்துருக்காங்க. அந்த மாதிரி எங்க சேனல பிடிச்சவங்களும் எங்களுக்கு பாத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து எப்படின்னா நீங்க போடுறதா கரெக்டா இருக்குது, நாங்க போடுற வீடியோ வந்து 100 வியூஸ் தான் போயிருக்குது 200 வியூஸ் தான் போயிருக்குன்னு அப்படி இன்னொரு சேனல் வந்து நீங்க வந்து ஒரு மீடியால இருந்துட்டு இப்படி மட்டம் தட்டு நீங்க பேசாதீங்க. அது வந்து லைவ்ல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அது நான் உங்கள்ட்ட என்ன பொருள் வாங்கி இருக்கிறேன், அவங்க எங்களுக்கு என்ன அனுப்பிச்சாங்க, நாங்க ரிப்ளை திருப்பி அவங்களுக்கு என்ன அனுப்பிச்சிருக்கிறோம், பொருள் எல்லாம் எப்படி வந்ததுங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பாருங்க, எல்லாமே தெளிவா பாருங்க. எல்லாமே 100 வியூஸ் 200 வியூஸ் 100 வியூஸ் 200 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 வியூஸ் 200
நான் ஆர்டர் பண்ணது வஞ்சர மீன் கருவாடு தான் நான் ஆர்டர் பண்ணினேன். அவங்க வந்து பால்சுரா கருவாடுன்னு சொல்லி நான் காமிச்ச கருவாட்டவே அவங்க திருப்பி எங்கிட்டவே ரிப்ளை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. மேடம் உங்களுக்கு எப்படி பேமெண்ட் இதுல இருக்கிற நம்பருக்கு அனுப்பணுமா? ஆமாம் மேம், உங்களுக்கு அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த லிஸ்ட்லேயே ஜிபே நம்பர் இருக்கு பாருங்க, அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு உங்கள் நேமோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம். இதில் பாருங்க, பருப்பு பொடின்னு போட்டிருக்கிறாங்களே தவிர்த்து அது குழந்தைகளுக்கான பொடின்னு சொல்லி ஏதாவது பொருள் எதாவது எழுதியிருக்கிறாங்களான்னு பாருங்க. நீங்களே பாருங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது தெரியுதா பாருங்க. பருப்பு பொடின்னு மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. பருப்பு பொடி எல்லாருமே சாப்பிட்றது. அடுத்து வந்து நான் அவங்களுக்கு வந்து எல்லாமே நான் அனுப்பிச்சது நான் தனியாக வந்து எல்லாம் லைனாக எடுத்து காட்டுறேன் பாருங்க. அவங்க எங்கிட்ட பேசுனது ஓகே மேம்னு அவங்களும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஜனவரி 30 வந்திருக்குது எங்களுக்கு. வந்து நான் பிப்ரவரி 2 நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். நான் இதுல எங்க இருந்து நான் 1 மாசம் கழிச்சு நான் அனுப்பிச்சிருப்பேன். நீங்களே பாருங்க, நான் கரெக்டா தெளிவாவே நான் அனுப்பிச்சிருக்கிறேன். நான் அவங்களுக்கு எல்லாம் பாருங்க, தெளிவா பாருங்க. இதுல ஏதாவது நல்ல கிழங்கு இருக்கா நீங்களே பாருங்க. இதுல கிழங்கு இருக்குதா நீங்களே பாருங்க. நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து பொய் பேசுறேன் 1 மாசம் கழிச்சு அப்லோடு பண்ண அனுப்பிச்சிருக்கிறீங்க, நல்லா கேக்குறீங்க. பூராமே சொத்த கிழங்குது எங்களுக்கு வந்தது பூராமே. பாருங்க, பூராமே வந்து ஏதாவது கிழங்கு தெரியுதா பாருங்க. ஒண்ணு கூட கிழங்கு தெரியல. நான் 2ஆம் நாள் அப்பதான் அனுப்பிச்சது. இவங்க எப்படி வந்து 1 மாசம் கழிச்சு அனுப்பிச்சிங்கன்னு எவ்வளவு சீக்கிரம் இவங்க பொய் சொல்லிட்டு எங்க மேலே உங்க கம்ப்ளைண்ட் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. கிழங்கு சரியில்லைன்னு நாங்க அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்க வந்து எங்களுக்கு என்ன ரிப்ளை அனுப்பிச்சிருக்கிறாங்கிறது அதே நீங்க பாருங்க. மேடம் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் மொடவாட்டுக்கால் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஃபுல்லாகவே உள்ள கட் பண்ணால் ஃபுல்லாகவே வேஸ்ட்டு. ஒரு கிழங்கு ஒரு 1/2 kg வாங்கியிருந்தோம். 3 பீஸ் வந்துருந்துச்சு. அதில் 1 மட்டும்தான் நல்லா இருக்கு. உள்ள ஃபுல்லாக எல்லாமே கிழங்கு ஃபுல்லாகவே உள்ள காஞ்சு கிடக்குது. யூஸ் பண்ணவே முடியல மேடம். நான் ஸ்டில் அனுப்பியிருக்கேன் பாருங்க. எல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணி தான் போடுவோம். இது என்னன்னு தெரியல மேடம், இப்படி ஆச்சு. நீங்கள் அடுத்த ஆர்டர் போடும்போது நாங்கள் உங்களுக்கு இதை சேர்த்து போட்டு விட்றோம் மேம். கருவாடு ஆனா நீங்க அனுப்பிச்சு வச்சது வேற நெய்மீன் கருவாடு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க. அது மாதிரி அக்கா கருவாடு உங்கள்ட்ட வாங்கியிருந்தோம்ல, நெய்மீன் கருவாடு 1/4 கிலோ 360 ரூபான்னு சொல்லி நாங்க வாங்கியிருந்தோம். நான் கேட்டது வந்து இந்த கருவாடு இல்லைங்கக்கா, சீலா கருவாடு. அது வந்து மாவு மாதிரி இருக்கும், வறுத்தாலே வந்து அப்படி கரையிற மாதிரி இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். அந்த கருவாடு தான்க்கா நான் கேட்டது. அது நினைச்சு நெய்மீன் கருவாடுன்னா அதுதான் வந்து மதுரையில வந்து அந்த மாதிரிதான் வந்து 100 கிராம் 100 ரூபாய்க்கு விற்பாங்க. அது கருவாடு நல்லா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை நினைச்சுதாக்கா நான் கேட்டேன். நான் பார்த்தா இது வந்து அப்படியே கல்லு மாதிரி இருக்குது. குழம்புல போட்டாலும் சரி, வறுத்தாலுமே சரி, அப்படி லப்பர் மாதிரி இருக்குது இந்த கருவாடு. நான் கேட்ட கருவாடு வேற நீங்க அனுப்பிச்சு வச்சா. ஆனா விலையும் 1400 1 கிலோ. இந்த நான் சொல்றேன் சீலா மீன் கருவாடு வந்து அது வெறும் 1000 ரூபாய்க்குள்ளதான் இருக்குது. அது நான் வாங்கியிருக்கிறேன், மதுரைக்கு போகும்போது நான் வாங்கியிருக்கிறேன் அந்த கருவாடு. சரி, நாங்க இருக்கிறது நான் கோயம்புத்தூர்ல. அது வந்து இங்க கிடைக்காதுங்கிறதுனால உங்க சேனல்ல பார்த்து நீங்க அதை போட்டிருந்தீங்களா வீடியோ, அதனாலதாக்க அந்த கருவாடு நான் உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கினேன். அது பார்த்தா அப்படி கல்லு மாதிரி இருக்குதுக்கா அந்த கருவாடு. நான் வாங்கினது மாவு மாதிரி கேட்ட கருவாடு. ஆனா நீங்க அனுப்பிச்சு வச்சது வேற நெய்மீன் கருவாடுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க. அது மாதிரி கிழங்கும் வந்து பூராமே காஞ்சி மாதிரி இருந்துச்சுங்கக்கா. அதுவும் ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லி பேசி போட்டிருந்தோம். பாக்கியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அந்த ஆம்லெட் பொடி இதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா இருந்தது, பிரச்சனை நல்லா இருந்தது. இந்த கருவாடும் அந்த கிழங்கும் தாக்கா அந்த மாதிரி இருக்குது. நாங்க அது எப்படி நாங்க சொல்றதுன்னு தெரியல. 1/4 கிலோ வந்து 360 ரூபான்னு சொல்லி நான் அந்த கருவாடை நினைச்சுதாக்கா நான் வாங்கினது. அந்த கருவாடை நினைச்சுதான் வாங்கினேன். ஒருவேளை உங்கள்கிட்ட விலை ஜாஸ்தி இருக்குமோ என்னமோட்டு தான் வாங்கினேன். பார்த்தா மொத்தமாவே அதோட விலையே 1000 ரூபாய் தான். ஆனா வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கும், அப்படி குழம்புல போட்டாலும் கரைஞ்சு போற மாதிரி இருக்கும் அந்த கருவாடு. நான் அந்த மாதிரி நினைச்சுதாக்கா நான் போன் பண்ணி நான் கேட்டு வாங்கினேன். ஆனா வந்தது அப்படி 1 மணி நேரம் தண்ணியில போட்டிருந்தாலுமே கல்லு மாதிரி இருக்கு அந்த கருவாடு, அப்படி கரையவே மாட்டேங்குதுங்கக்கா. இது வேற கருவாடை என்னமோ தெரியல. சரி பரவாயில்லைங்கக்கா. மேம் நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து நெய்மீன் கருவாடு தான் மேம். நெய்மீன் கருவாடுனாலும் வஞ்சர கருவாடுனாலும் ஒன்று உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறது அதுதான். நீங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து அந்த பால் சுறா அந்த மாதிரி இருக்குது, அதுதான் எங்ககிட்ட அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்டது நெய்மீன் கருவாடுனா நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறதும் அதுதான் மேம் அனுப்பிச்சிருக்கோம்.
அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டது வந்து வேற ஒரு கருவாடு. எப்படி சொல்றதுன்னா அங்கேயும் நெய் மீன் கருவாடுன்னு தான் சொல்லுவீங்களான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்குது, அவ்வளவுதான்க்கா. வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கேட்டது வந்து கொஞ்சம் சாஃப்டா நல்லா இதா இருக்கும், அந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன். அவ்வளவுதான். இது வந்து பாலசுர கருவாடு இல்லைங்கக்கா. மேம் இது காய வச்சனால தான் மேம் அது அப்படி இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மேம். இப்ப வந்து அவங்க வந்து எங்க மேல ஒரு தப்பு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து அதுக்கு பதில் வழக்கம் நான் திருப்பி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாமே வச்சு தெளிவா எங்களுக்கு பொருள் எப்ப வந்தது, திருப்பி அவங்களுக்கு நாங்க எப்ப ரிப்ளை போட்டோ எடுத்து நாங்க அனுப்பிச்சிருக்கிறோங்கிறது தெல்ல தெளிவா தேதியோடவே அதுல கரெக்டா நான் காமிச்சு கொடுத்துருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னால உங்களுக்கு புரிஞ்சுக்கும் யாரு மேல தப்பு இருக்குங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொன்னதுக்கும் நான் இப்ப வந்து அவங்க நினைச்சிருப்பாங்க எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு. தெளிவாவே நான் எல்லாருமே நான் வந்து காமிச்சு கொடுத்துருக்கிறேன் வீடியோல என்னன்னு அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறத நான் கரெக்டா நான் தெளிவாவே நான் அனுப்பிச்சிருக்கிறேன். நான் அவங்கள்ட்ட நான் பொருள் வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து பொருள் வாங்கி இப்ப வரைக்குமே அவங்களுக்கு நான் திருப்பி பதில் கொடுக்கற வரைக்குமே அவங்கள வந்து நான் மரியாதை குறைவா நான் ஒரு வார்த்தை கூட நான் பேச கிடையாது. நான் தப்பா கூட ஒரு வார்த்தை கூட மேடத்தை பத்தி நான் தப்பாவே பேச கிடையாது. ஆனா அவங்க வந்து என்னை வந்து லைவ்லயே வீடியோவிலேயே வந்து இப்ப அந்த மேடம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க வந்து லேடி சின்ன பொண்ணு இல்ல, அவங்க லேடி வயசானவங்க அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு அது இதுன்னு இவங்களே சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தம்பி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாப்ல. அப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாப்லன்னா அவங்க மேடத்தோட வயசு என்னோட வயசு ஒரே வயசாவங்க இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து வயசுக்கு மரியாதை கொடுத்து பேச கத்து கொடுக்கணும். முதல்ல எடுத்துருச்சு போயிருச்சு எடுத்துருச்சுன்னு பின்னாடி தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த லேடின்னு சொன்னீங்கல்ல, அந்த லேடி இல்ல சின்ன பொண்ணு இல்ல லேடின்னு சொன்னீங்கல்ல, வயசானவங்க தான் பேசுறாங்கன்னு சொல்றீங்க. பயங்கரமா இருக்குதுன்னு வேற சொல்லிருக்கிறீங்க. அவ்வளவு பயங்கரமா நான் கிடையாது. நானும் உங்க வயசுக்குள்ளதான் நானும் இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து மரியாதையா பேசுறதுக்கு கத்து கொடுங்க. பின்னாடி இருக்கிற தம்பி வந்து எடுத்துருச்சு தூக்கிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி பேசுறாப்புல. வயசுக்கு மரியாதை கொடுத்து எப்படி பேசணுங்கிறத அதையும் சொல்லி கொடுங்க. முதல்ல லைவ்ல பேசுறமே எல்லாரும் பாப்பாங்கிறத மறந்துட்டு நீங்க பேசுறீங்க. நீங்களும் அப்படிதான் பேசுறீங்க. அது இதுன்னு சொல்லி ஒரு மரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க. எப்பவுமே வந்து பேசும்போது கரெக்டா பார்த்து பேசிக்கங்க. அதுக்காக நீங்க கொடுத்த பொருள் வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். இப்ப உங்களை வந்து பாராட்டி ஒருத்தவங்க போட்டு உங்க போட்டோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க ரிப்ளை வந்து ஆகா நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டா நீங்க அந்த மாதிரி நல்லா வாழ்த்து சொல்லி அவங்கள அனுப்புறீங்க. நாங்க வந்து பொருள் நல்லா இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டோம்னு சொன்னா அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க பேசி வந்து மரியாதை குறைவா நீங்க பேசுறீங்க. அது இதுன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு எங்களுக்கு ஒரே வயசா தான் இருக்கும். அதுக்காக நீங்க கொடுத்த பொருள் வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். இப்ப உங்களை வந்து பாராட்டி ஒருத்தவங்க போட்டு உங்க போட்டோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க ரிப்ளை வந்து ஆகா நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டா நீங்க அந்த மாதிரி நல்லா வாழ்த்து சொல்லி அவங்கள அனுப்புறீங்க. நாங்க வந்து பொருள் நல்லா இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டோம்னு சொன்னா அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க பேசி வந்து மரியாதை குறைவா நீங்க பேசுறீங்க. அது இதுன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு எங்களுக்கு ஒரே வயசா தான் இருக்கும். நீங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்றீங்க, எல்லாமே நாங்களும் வீடியோல பாத்துட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் வந்து நான் மனசார நான் பாராட்டுறேன். அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. நான் அதுக்காக நான் வாங்கின பொருள் தப்புன்னு சொன்னா நீங்க வந்து அது வந்து நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. அது வந்து எங்களுக்கு வந்த பொருள் தான் இப்படி வந்திருக்குது, மத்தவங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு தெரியலங்கிறத நான் தெளிவா வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதே நீங்க வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாவே தெரியும். எதுவுமே வந்து மரியாதை குறைவா தயவு செஞ்சு எதுவுமே பேசாதீங்க.